வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு சேப்பங்கிழங்கு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க தேவையான பொருட்கள பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடிக்கா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த 2 தக்காளி, 1 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம், மஞ்சள் தூள், கடுகு, 2 கொட்ட புளி ஊற வச்சிருக்கோம். தென் மிளகாய் தூள், கல்லுப்பு அண்ட் நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு நான் சுடு தண்ணி காய வச்சு அதில போட்டு வச்சிருக்கேன். இப்போ சேப்பங்கிழங்கு நான் ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் விட்டுக்குங்க. அதிகமா விட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால மீடியமா விட்டுக்குங்க. தோல உரிச்சதுக்கப்புறம் வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் அந்த சேப்பங்கிழங்க வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அப்படி பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்போ ஒரு வாணல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது பூண்டு உரிச்சிருக்க பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா நம்ம அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. காரம் அதிகமாக ஆட் பண்ணி சேர்த்துக்குவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது வந்து மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சது. மிளகாய் தூள் கூட அந்த சேப்பங்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமான அளவு இருந்துச்சுன்னா போதும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். மறுபடியும் நீங்கள் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளறி விட வேண்டாம். அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. அது ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் வச்சுருக்க கருவாடை வந்து தலை எடுத்து இதில் போட்டுடலாம். நெத்திலி கருவாடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெத்திலி கருவாடு தலையை எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நம்ம இந்த புளி ஊற்றி வச்சுருக்கிறதுல குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெத்திலி கருவாடு பிடிக்கும். அதனால தான் நான் நெத்திலி கருவாடை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்குமோ அந்த கருவாடை நீங்கள் சேப்பங்கிழங்கு கூட சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கலாம். நம்ம கருவாடை ஆல்ரெடி சுடுதண்ணியில் தான் வச்சுருக்கோம். இந்த கருவாடு குழம்புல போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும், வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் 1 நாள் 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சேப்பங்கிழங்கு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வச்சுருக்க குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.